حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله. السلام عليكم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فأعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அன்பிற்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹுடைய பேரருளால் அவன் நம் மீது விதியாக்கியிருக்கிற ஒரு முக்கியமான கடமையை நிறைவேற்றுவதற்காக புனிதமிக்க ஜும்மா தினத்திலே நாம் எல்லாம் பங்கெடுத்திருக்கிறோம். இன்றைய உரையிலே இஸ்லாமும் சுதந்திரமும் என்ற தலைப்பில் சில செய்திகளை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். நாம் வாழுகின்ற இந்திய நாடு சுதந்திரமடைந்து 79வது சுதந்திர தின விழாவை இந்தியாவை கொண்டாடி மகிழ்கிறது. ஆனால் உண்மையிலேயே நாம் சுதந்திரம் அடைந்து விட்டோமா அல்லது இன்னமும் அடிமைகளாகத்தான் இருக்கிறோமா? சுதந்திரம் என்றால் என்ன? இஸ்லாமிய மார்க்கம் மனித குலத்திற்கு எப்படிப்பட்ட சுதந்திரத்தை வழங்கியிருக்கிறது? மனிதர்கள் எப்படியெல்லாம் இன்றைக்கு அடிமைகளாக உலகம் முழுவதும் நடத்தப்படுகிறார்கள் என்ற விவரத்தை அறிந்து கொள்வதற்குத்தான் இந்த தலைப்பில் சில செய்திகளை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். நம்ம சுதந்திரம் என்று எதை சொல்லிக் கொண்டிருக்கிறோமோ, எந்த நாடு ஜனநாயக நாடு, மதச்சார்பின்மை நாடு, வெள்ளையர்களிடமிருந்து விடுதலை பெற்றுவிட்டோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமோ, அந்த நாடு எப்படி இருக்கிறது? பெரும்பான்மை சமுதாயத்தில் உள்ள சில பேர் நினைத்தால் அவர்கள் சிறுபான்மையினுடைய உரிமைகளை எந்த வகையிலும் பறிக்க முடியும். ஒருவருடைய உயிரை பறிக்க முடியும், சிறுபான்மை சமுதாயத்தினுடைய கற்பை சூறையாட முடியும்.
அதே நேரத்தில் அவர்கள் இந்த தவறுகளை எல்லாம் செய்துவிட்டு சுதந்திரமாக நடமாட முடியும். கடவுளுடைய ஆலயத்தில் வைத்து கூட கற்பழிப்பு போன்ற கொலை போன்ற குற்றங்களை செய்ய முடியும். இப்படி எல்லாம் அவர்கள் செய்யும் பொழுது அவர்களை எந்த சட்டமோ காவல்துறையோ உளவுத்துறையோ நீதிமன்றங்களோ எதுவும் செய்யாது. பெரும்பான்மை சமுதாயத்தை சேர்ந்தவராக இருந்தால் என்ன குற்றங்களும் செய்யலாம், யாரையும் அடிமைப்படுத்தலாம், யாருடைய உரிமையும் பறிக்கலாம், யாருக்கும் எந்த வகையான சுதந்திரத்தையும் கொடுக்காமல் இருக்கலாம் என்று இந்த இந்திய நாட்டுடைய நிலைமை செல்கிறது. அப்போ இதுக்கு பேர் சுதந்திரமா? ஜனநாயக நாட்டில் இருக்கிறோம், மதச்சார்பின்மை ஆட்சி நடத்தப்படுகிறது என்றெல்லாம் சொல்லக்கூடிய இந்த நாட்டில் சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்த சில பேர் பகிரங்கமாக ஆயுத பயிற்சி எடுக்கிறார்கள். மத ஊர்வலம் என்ற பெயரில் ஆயுதங்களை தூக்கி கொண்டு செல்கிறார்கள். பகிரங்கமாக அறிவிப்பு செய்துவிட்டு பள்ளிவாசலை கிறிஸ்தவ ஆலயங்களை இடித்து தகர்க்கிறார்கள். ஜெய் ஸ்ரீராம் சொல்ல வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி முஸ்லிம்களை, தாழ்த்தப்பட்ட மக்களை, சிறுபான்மை சமுதாயத்தை சித்திரவதை செய்கிறார்கள். நினைத்தவர்களை எல்லாம் துப்பாக்கியை பயன்படுத்தி ஆயுதங்களை பயன்படுத்தி சுட்டு தள்ளுகிறார்கள், வெட்டி கொள்ளுகிறார்கள். இதையெல்லாம் எல்லாரும் வேடிக்கை பார்ப்பார்கள். இது சுதந்திர நாடு. இந்த இந்தியா வெள்ளையர்களிடமிருந்து சுதந்திரம் பெற்று விட்டது, நம்ம 79வது சுதந்திர தின விழாவை கொண்டாடுகிறோம் என்றெல்லாம் மகிழப்படுகிறது, பாராட்டப்படுகிறது. உண்மையில் முஸ்லிம்களும் சேர்ந்து வெள்ளையர்களுக்கு எதிராக நம்ம போராடி இருக்கிற காரணத்தினால் இந்த நாட்டில் கொஞ்சம் நஞ்சம் ஜனநாயகம் இருக்கிறது, மதச்சார்பின்மை இருக்கிறது. இந்த நாட்டில் நமக்கு மற்றவர்களை விட கூடுதலான பங்கு இருக்கிறது, அக்கறை இருக்கிறது என்ற அடிப்படையில் முஸ்லிம்களும் இந்த சுதந்திர தினத்தை கொண்டாடுகிறோம். சுதந்திர தினத்தை அன்று மகிழ்ச்சி அடைகிறோம், இதில் வாழ்த்து சொல்கிறோம். அதே நேரத்தில் உண்மையான சுதந்திரம் கிடைத்திருக்கிறதா என்று சொன்னால் நிச்சயமாக உண்மையில் சுதந்திரம் கிடைக்கல. இந்த மாதிரி அக்கிரமம் பண்ணக்கூடியவர்களுக்கு சுதந்திரம் கிடைத்திருக்கிறது. யாருக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்குது? ஏன் அக்கிரமம் பண்ணுகிறானோ, அநியாயம் பண்ணுகிறானோ, தீவிரவாத செயல்களில் ஈடுபடுகிறானோ அவனுக்கு சுதந்திரம். ஒழுக்கத்தை சொல்லித்தரக்கூடிய மதரசாக்கள் அதை இழுத்து மூடு அப்படிங்கிறான். அப்போ என்ன சுதந்திரம் கிடைச்சிருக்குது? இந்திய விடுதலைக்காக பாடுபட்ட ஒரு சமுதாயம் தங்களுக்கென்று ஒரு பள்ளிவாசலை கட்டி அதில் வழிபட முடியவில்லை, தங்களுடைய இஸ்லாமிய மார்க்கத்தை அவர்கள் பிரச்சாரம் செய்ய முடியவில்லை. பல இடங்களில் அவர்கள் மதரசா நடத்த முடியவில்லை. மதரசாவில் தீவிரவாதத்தை சொல்லித் தருகிறார்கள் என்று மதரசாவுக்கு பூட்டு போடுகிறார்களே. இப்போ இது சுதந்திரமா? விரும்பியதை சாப்பிடக்கூடிய சுதந்திரம் கூட கிடைக்கல. நீ முஸ்லீமா, நீ தாழ்த்தப்பட்டவனா, சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்தவனா, நாங்கள் எதை சாப்பிட்றோமோ அதைத்தான் நீ சாப்பிடணும். கத்திரிக்காயும் தக்காளியையும் உருளைக்கிழங்கையும் கேரட்டையும் கீரையும் தான் திங்கணுமே தவிர நீ விரும்புகிற சாப்பாடை கூட உனக்கு சாப்பிட விட மாட்டோம், உனக்கு உரிமை கிடையாது, நாங்கள் சொல்கிறத கேட்டு நீ அடிமையாகத்தான் இருக்கணும் என்று மாட்டுக்கறி திங்கக்கூடாது என்று மாட்டுக்கறி தின்றதால் வைத்திருந்ததால் கொலை பண்ணுகிறார்கள், அவங்களுடைய கற்புகளை சூறையாடுகிறார்கள் என்று சொன்னால் இதுக்கு பேர் சுதந்திரமா? அப்போ எதுக்கு சுதந்திரம் இருக்கிறது? நல்லா குடிக்கலாம். இந்த நாட்டில் என்ன செய்யலாம்? அரசாங்கமே டாஸ்மார்க் நடத்துவார்கள், நல்லா குடிக்கலாம். பான்பராக் போன்ற போதைப் பொருள்களை, கஞ்சா பொருள்களை விற்பனை செய்யலாம், அதை பயன்படுத்தலாம். எல்லாத்துக்கும் சுதந்திரம். ஹலாலான தூய்மையான உணவை மனிதன் சாப்பிடக்கூடாது. எதை சாப்பிடலாம்? எதை சாப்பிட்டால் விபத்துகளை ஏற்படுத்துவானோ, எதை சாப்பிட்டால் மூளை மழுங்கி கொலை செய்வானோ, எதை சாப்பிட்டால் கொள்ளையடிப்பானோ, எதை சாப்பிட்டால் அவன் மனிதனாகவே இருக்க மாட்டானோ அந்த மாதிரியான குடிப்பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கிறார்கள், போதைப் பொருள்களுக்கு அடிமையாக இருக்கிறார்கள். இந்த அடிமைகள் சொல்கிறாங்க நாடு சுதந்திரம் அடைஞ்சிருச்சு, நம்ம நாட்டில் சுதந்திரம் தலை விரித்து ஆடுகிறது, நம்ம நிம்மதியாக இருக்கிறோம். யாருக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்குது? தப்பு செய்யக்கூடிய எல்லாருக்கும் சுதந்திரம் கிடைச்சிருக்குது. ஆணும் ஆணும் கல்யாணம் பண்ணிக்கிறலாம் நம்ம நாட்டில், பெண்ணும் பெண்ணும் திருமணம் செய்து கொள்ளலாம். காதல் என்ற பெயரில் பகிரங்கமாக ஆபாசமான நடவடிக்கைகளில் ஈடுபடலாம். நாடு சுதந்திரமாக இருக்குது. இந்த நாட்டில் யாரும் யாரையும் தடுக்க முடியாது என்று எல்லா வகையான சுதந்திரத்தையும் கொடுக்குறார்கள். விபச்சாரத்திற்கு அனுமதி, பெண்களை ஆடை இல்லாமல் படம் எடுக்கலாம்,
அதை சினிமாவில் இணையதளங்கள் ஆபாச இணையதளங்களை ஓப்பன் பண்ணி அதில் ஒளிபரப்பு செய்யலாம். உனக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்குது, உனக்கு எல்லா வகையான உரிமை இருக்கிறது, நீ எந்த தவறையும் செய்யலாம் என்று இதற்கெல்லாம் சுதந்திரம் வழங்கியிருக்கிறார்கள். கருத்து சுதந்திரம் இருக்குதே அப்படிம்பாங்க. கருத்து சுதந்திரம் இருக்கிறது. யாருக்கு இருக்கிறது? யார் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு எதிராக பேசுகிறார்களோ, எதிராக நடக்கிறார்களோ, பெரும்பான்மை சமுதாயமாக இருக்கிறார்களோ அவங்களுக்கு கருத்து சுதந்திரம் இருக்கிறது. அவங்க என்ன வேணாலும் பேசலாம், எவ்வளவு நேரம் பேசலாம், எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் ஒளிபெருக்கிகளை அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். எத்தனை பேருடைய தூக்கத்தையும் பல நாட்களாக அவர்கள் அந்த தூக்கத்தை தொலைக்கலாம். ஆனால் முஸ்லீம்கள் பேசுகிறதா இருந்தால் 1 மணி நேரம் தான் பேசணும், சவுண்டை கம்மியாக வைக்கணும், ரோடை மறிக்கக்கூடாது, இப்படித்தான் என்ன செய்கிறாங்க? சுதந்திரங்கிற பெயரில் கருத்து சுதந்திரம். என்ன கருத்து சுதந்திரம்? முஸ்லீம்களை பற்றி என்ன வேணாலும் பேசலாம். இந்த நாட்டை பற்றி, நீதிமன்றங்களை பற்றி, நீதிமன்றமாவது மயிலாவது என்றெல்லாம் கூட பேசலாம். கருத்து சுதந்திரம். கருத்து சுதந்திரம் இருக்கிறது. முஸ்லீம்களுக்கு அந்த சுதந்திரம் இருக்குதா? முஸ்லீம்களுக்கு அந்த சுதந்திரம் இல்லை. பெரும்பான்மை சமுதாயத்தை சேர்ந்தவராக இருந்தால் முஸ்லீம்களை பற்றி அவதூறாக பேசலாம், அதற்கான சுதந்திரம் இருக்கிறது. இந்த ரவி என்ற ஒரு ஆளுநராக தமிழகத்தில் ஆளுநராக இருக்கிற கவர்னராக இருக்கிறார். அவர் பேசுகிறார். சுதந்திர தினத்தை இந்திய சமுதாயம் கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் அவர் கருத்து தெரிவிக்கிறார். அவருடைய எக்ஸ் தளத்தில் பதிவு செய்யப்படுகிறது. என்ன பதிவு? இந்திய பிரிவினை நேரத்தில் லட்சக்கணக்கான மக்களை முஸ்லிம்கள் காவிர்கள் என்று ஃபத்வா கொடுத்து முத்திரை குத்தி கொலை செய்திருக்கிறார்கள். முஸ்லிம்கள் அதிகமான மக்களை, இந்து மக்களை கொலை செய்திருக்கிறார்கள் என்றெல்லாம் கொஞ்சம் கூட ஒரு நியாய உணர்வு இல்லாமல், ஒரு கூச்ச உணர்வு இல்லாமல் இதெல்லாம் இப்படி ஆதாரம் கேட்பாங்களே, நம்மளை கேள்வி கேட்பார்களே என்று அதை பற்றி கொஞ்சமும் அலட்டி கொள்ளாமல் நான் பெரும்பான்மை சமுதாயத்தை சேர்ந்து என்ன வேணாலும் நான் பேசுவேன் என்று இதற்கு கருத்து சுதந்திரம் இருக்கிறது. அப்போ இந்த மாதிரி முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு, பெரும்பான்மை சமுதாயத்துக்கு கருத்து சுதந்திரம் இருக்கிறத தவிர முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் இந்த சுதந்திரம் இருக்குதா? ஓட்டு போடக்கூடிய சுதந்திரத்தை கூட இந்த இந்தியாவில் வழங்கப்படவில்லை. இந்த 10 ஆண்டு காலமாக பிஜேபியினுடைய ஆட்சி காலத்தில் மக்கள் எப்படி இருக்கிறார்கள்? எல்லா வகையான சுதந்திரமும் பறிக்கப்பட்டு, எல்லா வகையிலையும் அடிமைப்படுத்தப்பட்டு, நீங்கள் எல்லாம் இன்னும் அடிமைகள், வெள்ளையர்களுக்கு அடிமையிலிருந்து விடுதலை ஆயிட்டீங்க. எங்களை போன்ற கொள்ளையர்களுக்கு நீங்கள் அடிமைகள், கொலைகாரர்களுக்கு அடிமைகள், கற்பழிக்கக்கூடிய கயவர்களுக்கு அடிமைகள் என்று அடிமைகளாக இந்திய மக்கள் நடத்தப்படுகிறார்கள். கோடிக்கணக்கான மக்களுடைய ஓட்டு உரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது. உனக்கு ஓட்டு கிடையாது, செத்து போயிட்டு, நீங்களும் செத்து போயிட்ட. ராகுல் காந்தி சொல்றார், உலகத்திலேயே செத்து போனவர்களோட டீ குடிக்கிற ஒரே ஆள் நான் தான். ஏன்? செத்து போனவன் சொன்ன எத்தனை பேர் உசுரோடு இருக்கிறான், அவனோட சேர்ந்து போய் அவர் செய்கிறார், டீ குடிச்சிருக்கிறார். நீங்களும் செத்து போயிட்டு உனக்கு ரெக்கார்டு இருக்குப்பா அப்படிங்கிறார். அப்போ ஓட்டு போடக்கூடிய உரிமையை கூட வழங்காத ஒரு நாட்டில் உட்காந்துட்டு நம்ம என்ன செய்யறோம்? நாங்கள் சுதந்திரத்தை அடைஞ்சிட்டோம். அப்போ என்ன சுதந்திரம்? லஞ்சத்திலிருந்து சுதந்திரம் கிடைச்சிருக்குதா? வட்டியிலிருந்து சுதந்திரம் கிடைச்சிருக்குதா? எல்லா வகையான ஊழல்களும், கொள்ளைகளும், கொலைகளும், கற்பழிப்புகளும், திருட்டுகளும் பகிரங்கமாக நடக்கிறது. அதெல்லாம் எல்லாரும் பார்த்து வச்சும். பேருக்கு சட்டம் இருக்கிறது தவிர, பேருக்கு சிலர் கைது செய்யப்படுவார்களே தவிர, இந்த திருட்டு குற்றங்கள்லேருந்து, இந்த மாதிரியான குற்றங்கள்லாம் இன்னமும் இந்த இந்தியா விடுதலை அடையவில்லை என்பதைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் இஸ்லாமிய மார்க்கம் என்ன செய்யுது? விடுதலை இஸ்லாம் கொடுக்கிறது. எப்படிப்பட்ட விடுதலை கொடுக்குது? உலகத்தில் எவராலும் தர முடியாத விடுதலையே இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் தந்திருக்கிறது. யாரும் சொல்ல முடியும் உங்களுக்கு நான் சுதந்திரத்தை கொடுத்துருக்குறேன், உரிமையை கொடுத்துருக்குறேன், எவனு இந்த மாதிரியான சுதந்திரத்தை உரிமையை கொடுத்துருக்க முடியாது. அப்படி இஸ்லாமிய மார்க்கம் உரிமையை கொடுக்குது. எப்படி கொடுக்குது? லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற ஒரே வார்த்தையில், துப்பாக்கியில் இல்லை, கத்தியை காட்டி மிரட்டி நீ அடுத்தவருடைய உரிமையை கொடுக்கணும் அப்படின்னு இல்லை, பல பேரை கொலை செய்யுது அப்படி எல்லாருக்கும் உரிமை கொடுக்கல. ஒரே வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, அல்லாஹ் தான் கடவுள், நீங்கள் எல்லாரும் அல்லாஹ்வுடைய அடிமைகள், ரப்புல் ஆலமீன், அவன் அகில உலகத்தாருக்கும் எஜமானன், நீங்கள் எல்லாம் அவனுடைய அடிமைகள் என்று இந்த ஊர் கொள்கையில் கடவுள் ஒருத்தன் தான், நீங்கள் எல்லாரும் கடவுளால் படைக்கப்பட்டவர்கள், எல்லாரும் கடவுளுடைய அடிமைகள் என்று இந்த ஒரு வார்த்தையில் இஸ்லாம் என்ன செய்யுது? எல்லா வகையான மனிதர்கள் மீது போடப்பட்டிருக்கிற எல்லா விலங்குகளையும் உடைத்திருக்கிறது. நீ கற்பங்கிறனால நீ அடிமையாக இருக்க வேண்டிய தேவையில்லை. அவன் ஏஜமான காசு வச்சிருக்கனா,
பணம் வச்சிருக்கிறான், அதனால நீ அடிமையாக இருக்க வேண்டிய தேவையில்லை. நீ ஒரு ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தில் பிறந்துட்ட, அதனால நீ அடிமையாக இருக்க வேண்டிய தேவையில்லை. எல்லாரும் கடவுளுக்கு முன்னாடி அடிமைகள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதர்கள் மீது போடப்பட்டிருக்கிற விலங்குகளை, அடிமை விலங்குகளை எல்லாம் உடைத்தெறியத்தான் அனுப்பப்பட்டார்கள் என்று திருமறை குர்ஆன் சொல்கிறது. திருமறை குர்ஆனில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், ஏமுருஹும் பில் மாரூஃப், அவர் நன்மையை ஏவுகிறார், என்ஹாஹும் அனில் முன்கர், நம் முகமது நபி நன்மையை ஏவி தீமையை தடுக்கிறார், வயுஹில்லு லஹுமுத் தய்யிபாத், தூய்மையானதை அவர் அனுமதிக்கிறார், தூய்மையான உணவுகளை அனுமதிக்கிறார், வயுஹர்ரிமு அலைஹிமுல் ஹபாயிஸ், இதெல்லாம் வெறுக்கத்தக்கதோ அசிங்கமானதோ அந்த மாதிரியான அந்த தூய்மையற்றவைகளை, அசுத்தமானவைகளை அவர் இவர்களுக்கு தடை செய்கிறார். வயலவு அணுகும் இஸ்ரகும் வல்ல அகலால் அல்லத்தி காணத்தலையும், மனிதர்கள் மீது இருக்கிற சுமைகளை எல்லாம், அவர்கள் மீது போடப்பட்டிருக்கிற விலங்குகளை எல்லாம் உடை தெரிவதற்காகத்தான் இவர் அனுப்பப்பட்டிருக்கிறார், அந்த வேலையை இவர் செய்கிறார் என்று திருமறை குர்ஆன் சொல்கிறது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பப்பட்ட நோக்கம் என்னன்னு கேட்டா, மனிதர்களை அறிமுகப்படுத்துறாங்கல்ல, ஏழைன்னு அறிமுகப்படுத்துறான், நீ எங்க கடவுளுடைய காலில் இருந்து பிறந்த அப்படின்னு அறிமுகப்படுத்துறான், நீ அந்த நாட்டுக்காரன் அபிசீனியக்காரன் அப்படின்னு அறிமுகப்படுத்தி கொண்டிருந்தார்கள், நீங்க எல்லாம் பொம்பளைங்க, உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது அப்படின்னு அறிமுகப்படுத்தி கொண்டிருந்தார்கள், நீங்க எல்லாம் நீக்குரோக்கள், கருப்பிடத்தை சேர்ந்த மக்கள் என்று அப்படி எல்லாம் அறிமுகப்படுத்தி கொண்டிருந்தார்கள், உள்ளூர் வெளியூர் என்று பேதம் பார்த்து கொண்டிருந்தார்கள், மொழியின் பேரை சொல்லி அடிமைப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். எல்லா வகையான விலங்குகளையும் உடைச்சி எறிஞ்சு மனிதர்கள் எல்லாரும் ஊர்தாய் மக்கள் என்ற கொள்கையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துக்கு வைக்கிறார்கள். அவங்க இறுதி ஹஜ்ஜில் மக்கள்கிட்ட சொல்றாங்க, யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, இன்ன ரப்பக்கும் வாஹிதும், உங்கள் அனைவருடைய இறைவனும் ஒருவன் தான், இன்ன அபாக்கும் வாஹிதும், உங்கள் எல்லாருடைய தந்தை ஒருத்தர் தான், லா ஃபதுலலி அரபியின் அல அஜமியின் வலாலி அஜமியின் அல அரபியின், அரபி மொழி பேசுறவனுக்கு வேற மொழி பேசுறவனை விட எந்த சிறப்பும் கிடையாது, நீ அவன் ஒண்ணுதான், உனக்கு அரபி பேசுறதுனால உனக்கு எந்த சிறப்பும் கிடையாது. அதே மாதிரி வேற மொழி பேசுறக்காரவன் அவன் ஆங்கிலம் பேசுறவன் அரபி மொழியை விட சிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடாது. எல்லா மொழியும் சம, இறைவனால் படைக்கப்பட்ட மொழிகள், நீங்கள் பேசுவதற்காக, ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதற்காக படைக்கப்பட்ட, உருவாக்கப்பட்ட மொழிகள், அல்லாஹ்வுடைய அற்புதத்தை வெளிப்படுத்தக்கூடிய மொழிகள். அந்த மாதிரி எந்த கற்பனை விடவும் வெள்ளையனுக்கு சிறப்பு கிடையாது. வெள்ளையனை விட கற்பன் அவன் நாட்டில் இருப்பானே, ஆனால் அவன் சிறப்பானவன் கிடையாது. நல்லவன் கெட்டவன் என்ற வேறுபாடை தவிர இறைவனை பயந்து நடப்பவன், இறைவனை பயப்படாமல் நடப்பவன், ஒழுக்கம் கெட்டவன், ஒழுக்கத்தோடு வாழ்பவன் என்ற பிரிவினையை தவிர, வேறுபாட்டை தவிர உங்களுக்கு இடையில் எந்த வேறுபாடு இருக்கக்கூடாது. நீங்க எல்லாரும் உருதாய் மக்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்க. இந்த கொள்கையை உலகத்துக்கு சொன்னார்கள். உலகத்துக்கு சொன்னாங்க, பேருக்கு சொல்லலை, சும்மா சொல்லிட்டு தத்துவமா அப்படி போயிடல. எல்லாரும் இன்னைக்கு சமத்துவம் பேசுவார்கள், எல்லாரும் சகோதரத்துவம் பேசுவார்கள். சும்மா ஒரு ஒரு நாள் செய்வாங்க, மேடைக்காக வேண்டி அடுத்தவர்களோடு உட்கார்ந்து சாப்பிடுவார்கள். ஒரு நாள் சமத்துவமாக பொங்கல் கொண்டாடுவார்கள், ஒரு நாள் சமத்துவமாக எல்லாத்தையும் இருக்கிற மாதிரி வேஷம் போடுவார்கள். ஆனால் உண்மையில் அப்படி இருப்பாங்களான்னு கேட்டால் அப்படி இருக்க மாட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமத்துவத்தை, அடிமையிலிருந்து மக்கள் விடுதலையாக வேண்டும், மனிதனுக்கு அடிமையாக இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்களே, அதை நடைமுறைப்படுத்தி காட்டுகிறார்கள். எப்படி நடைமுறைப்படுத்தி காட்டுறாங்க? அடிமை வம்சத்தில் உள்ள ஒருத்தர் ஜெய்து என்ற ஒருத்தரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்ப்பு மகனாக அறிவிக்கிறார்கள். ஒருத்தரை வளர்ப்பு மகன் என்று சொல்லக்கூடாது, நீங்க அவருடைய சகோதரர்கள் என்று அல்ல பின்னாடி தடுத்துனான். ஆனால் அவரை வளர்த்தார்கள். அவரை பல போர்களுக்கு தளபதி அனுப்பி வைக்கிறாங்க. தளபதி அனுப்பி வைக்கிறாங்கன்னா யாருக்கு அனுப்பி வைக்கிறாங்க? குறைஷியர்கள். நாங்கள் தான் உயர்ந்த குலம் என்று கருதி கொண்டிருந்த குறைஷியர்களுக்கு, மதினாவை சொந்த நாடாக, சொந்த ஊராக கொண்ட அந்த மக்களுக்கு, செல்வந்தர்களுக்கு ஒரு அடிமையை தளபதியாக வைத்து, உன் தலைமையில் எல்லாரும் போகணும், இவர் சூரத்தனை கேட்கணும் என்று அவரை தளபதியாக அனுப்பிக்கிறார்கள். எப்படிப்பட்ட உலக நாடுகளில் இப்படி எங்கே நடக்குமா? ஒரு சாதாரண ஒரு தாழ்த்தப்பட்ட ஒருத்தனை, ஒதுக்கப்பட்ட ஒருத்தனை, சமுதாயத்தில் ஒரு அருவருப்பாக பார்க்கப்பட்ட ஒரு ஆளை உயர்ந்த குலத்தில் உள்ளவர்களுக்கு தளபதியாக, தலைவராக அனுப்பி வைக்கக்கூடிய ஒரு வழக்கத்தை உலகத்தில் பார்க்க முடியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி அனுப்பிக்கிறார்கள். அவருக்கு பிறகு உசாமா என்று அவருடைய மகன், ஜெயித் என்பவருடைய மகன், அவர் அனுப்பி வைக்கிறாங்க பல போர்களுக்கு, இவரை தளபதியாக வச்சுக்கிறீங்க இப்படிங்கிறாங்க. அப்போ மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா, இவர் அடிமையாச்சே, இவர் எப்போ இப்படி தலைவரை எடுத்துக்கிறது, இவர் அடிமை மகனாச்சே இப்படின்னு பேசுகிறார்கள். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க,
நீங்கள் வந்து இவரை தலைவரை ஏற்றுக்க மாட்டீங்களா? இவருடைய தகப்பனார் ஜெயிதை நான் வந்து தளபதியாக நியமித்த நேரத்தில் அப்படித்தான் சிலர் நீங்கள் நினைத்தீர்கள். அடிமை எப்படி தலைவர் எடுத்துக்கிறது, இவர் எப்படி நமக்கு தலைவராகிறது என்று நினைத்தீர்கள். வயின் காணலமின் அகப்பின் நாசி இலைய, இவர் மக்களே எனக்கு விருப்பமானவர். இந்த ஜெயிதி என்பவர் இந்த மனிதர்கள் உங்கள் எல்லாரை விட அவர் எனக்கு விருப்பமானவர். அவருடைய மகனை எனக்கு அப்படித்தான். அதனால என்னுடைய நேசத்துக்கு யாரை நேசிக்கிறேன்னாங்க, அவங்களும் குறைஷி குலத்தை சேர்ந்தவன் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உயர்ந்த குலமாக அரபு குலத்தில் கருதப்பட்ட மிக உயர்ந்த குலமான குறைஷி குலத்தில் இருந்து கொண்டு நான் என்னுடைய அடிமையை நேசிக்கிறேன், அவருடைய மகனை நேசிக்கிறேன். இவரை நீங்கள் அவர்கிட்ட தகுதி இருக்குது. சும்மா அல்லாஹ்வுடைய தூதர் வளர்த்தனால் அவர் தளபதி ஆக்கல. அந்த தலைமைக்கு கலிபனில் அமாரா, அந்த தலைமைக்கு அவர் தகுதி படைத்தவர். அதனால அனுப்பியிருக்கிறத தவிர என் வளர்ப்பு மகன் அவர்கிட்ட வந்து சமத்துவத்தை காட்டணும் இதுக்காக அனுப்பல என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை சஹீஹ் புகாரியில் நம்ம பார்க்குறோம். என்ன விளங்குது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிமையாக இருந்தவரை தலைவராக அனுப்பிக்கிறார்கள். அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை உயர்ந்த குலத்தில் உள்ள ஒருத்தரோட பேசி கொண்டிருக்கிறார்கள். வந்து அவங்கள டிமாண்ட் பண்ணுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட சில பேர் வந்து டிமாண்ட் பண்ணுகிறார்கள், முகமதே நீங்கள் சொல்கிற மார்க்கத்தை நாங்கள் ஏற்றுக்கிறோம், நல்ல மார்க்கம் தான். ஆனால் நீங்கள் வந்து அந்த அடிமைகளை, ஏழைகளை, வெளியூர்காரங்களை இவங்களை எல்லாம் உங்கள் கூட வச்சுட்டு இருக்கிறீங்கல்ல, இவர்கள் இருக்கும் பொழுது நாங்கள் அந்த சபையில் இருக்க மாட்டோம். எங்களுக்கு ஒரு சபை வச்சு அதில் நீங்கள் வந்து பேசுங்க, அதில் இஸ்லாத்தை சொல்லுங்க. இவர்கள்லாம் நாங்கள் இருக்கும்போது வரக்கூடாது, எங்கள் கௌரவம் குறைஞ்சிரும், எங்களுடைய குலப்பெருமை என்ன ஆகுறது, எங்களுடைய கோத்திர பெருமை என்ன ஆகுறது என்று அப்படி பேசிக்கொண்டிருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த நேரத்தில் சரிங்கிற மாதிரி மனதில் தோணுது. இவங்களாம் இஸ்லாத்துக்கு வந்தால் எவ்வளோ பெரிய பக்கபலமாக இருக்கும், எவ்வளோ பெரிய உதவியாக இருக்கும், இஸ்லாத்துக்கு இவங்க வந்துவிட்டு அதுக்கப்புறம் மாறிக்கொள்வார்கள் என்றெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர்கள் நினைத்தார்கள் போல. அதனால் என்ன செய்கிறாங்க, அவங்கள்ட்ட பேசி கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் யாரை இவர்கள் வரக்கூடாது என்று நிபந்தனை போட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அதில் ஒருத்தர் வர்றார். அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்டறியாத ஒரு நபித்தோழர், அடிமை வம்சத்தை சேர்ந்தவர். அவர் வர்றார். அல்லாஹ்வுடைய தூதர் அஸ்ஸலாமு அலைக்கும். ரசூலுல்லாஹ் திரும்பிட்டாங்க. அவர் வந்த உடனே கடுகடுப்பாக வர்றாங்க. ஏன்னா நேரம் தெரியாமல், சூழ்நிலை தெரியாமல், என்ன இங்கே நடந்துகிட்டு இருக்கு, எப்படிப்பட்ட பெரிய பெரிய ஆளுகிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறோம், இவர் இந்த நேரம் பார்த்து வர்றாருன்னு அப்படி கோவப்பட்டு முகத்தை திருப்பிக்கிட்டார். அல்லாஹ் என்ன செய்யறான், ஓ நீ அடிமைன்னு சாதாரணமாக அனுப்பீங்களா, உங்களுக்கு பணக்காரங்க வேணுமா, உங்களுக்கு விஐபிகள் வேணுமா, உயர்ந்த குலத்தில் உள்ள ஆள்கிட்ட தான் சிரித்து சிரித்து பேசுவீங்களா? இந்த விளையாட்டு இஸ்லாத்தில் கிடையாது. இஸ்லாத்தில் எல்லாரும் சமம். அல்லாஹ் கண்டித்து வசனத்தை இருக்கிறான். அபசவத்த வல்லா அன்ஜாகுல் ஆமா, இந்த முகம்மது இவர் வந்து கடுகடுத்து விட்டார், முகத்தை திருப்பி கொண்டார், வந்தவர் குருடர் தானே என்பதற்காக வேண்டி. வமா யுத்ரிக்க லஅல்லஹு யஸக்கா அவ் யதக்கரு ஃபதன்ஃபஹு திக்ரா, அவர் உங்ககிட்ட வந்து ஒரு அறிவுரை கேட்க வரலாம், அந்த அறிவுரை அவர்கிட்ட மாற்றத்தை ஏற்படுத்தலாம். அவர் உங்ககிட்ட வந்தால் நீ என்ன செய்கிற, அவரை புறக்கணிக்கிற. அதே நேரத்தில் உங்ககிட்ட நிபந்தனை போட்டு வருகிறார்கள். இவர்களை வந்து உன்னால் பரிசுத்தப்படுத்த முடியுமா? இவர்களை வந்து அவங்களுடைய உள்ளத்தினை ஆள முடியுமா? இந்த வேலை வச்சுக்கிறாத. எல்லாரும் மனிதர்கள், எல்லாரும் சமம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவங்க செய்த இந்த செயலை கண்டித்து, அல்லாஹ்வுடைய தூதரை கண்டித்து ஒரு வசனத்தை அல்லாஹ் இறக்குகிறான் என்று சொன்னால், இஸ்லாம் எப்படி பார்க்குது, மனிதர்களை மனிதர்களை பார்க்குது, ஏழை பணக்காரன் பார்க்கல. இவர் கண் தெரியாத ஆளு, இவர் குருடரு, இவர் வந்து மட்டமாக மதிக்கணும், இப்படி பார்க்கக்கூடாது. எல்லா மனிதர்களும் சமமாக பார்க்கணும். இவர் தாழ்த்தப்பட்டவர், இவர்கள் உயர்ந்த குலம் என்று பார்க்கக்கூடாது என்று சமத்துவத்தை, சகோதரத்துவத்தை, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை அடிமையாக மட்டமாக கருதக்கூடாது என்ற அந்த உணர்வை இஸ்லாமிய மார்க்கம் சொல்லித் தருகிறது என்று சொன்னால், அப்போ இந்த மார்க்கம் தான் சுதந்திர மார்க்கம். இஸ்லாமிய மார்க்கம் வந்து என்ன செய்யுது, எல்லா வகையிலையும் மனிதர்கள் எந்த வகையிலும் யாரும் யாருக்கு அடிமை கிடையாது, யாரும் யாரை விட மட்டமானவர்கள் கிடையாது என்று அல்லாஹ் இப்படி சொன்ன உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட கேட்குறாங்க, நான் உங்கள்கிட்ட பேசுனது, நடந்து கொண்டது ஏதாவது உங்களுக்கு கவலையாக இருக்குதா? அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி இல்லை அப்படிங்கிறார் அவர். அப்போ அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் அவரை பார்க்கும் போதெல்லாம் சொல்லி காட்டுறாங்க, இவர் மூலமாக, இவர் யார் தெரியுமா, இவர் மூலமாக எனக்கு ஒரு குர்ஆன் வசனம் இறக்கப்பட்டது, இவர் மூலமாக அல்லாஹ் எனக்கு வந்து ஒரு அறிவுரை சொன்னான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பிறகு அவரை பார்க்கும் பொழுதெல்லாம் கௌரவித்தார்கள், கண்ணியப்படுத்தினார்கள் என்ற செய்தியெல்லாம் வரலாற்றில் பார்க்குறோமே. எப்படி இஸ்லாமிய மார்க்கம் மனிதர்களுக்கு வந்து மரியாதை தருகிறது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போகிறாங்க, மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போகிறாங்க.
மதினால போனால் தொழுகை கடமையாகுது, 5 வேளை தொழுகை என்று கடமையாகுது. அதுக்கு முன்னாடி தொழுகை என்ற வழக்கம் இருந்தது. இந்த 5 வேளை என்ற ஒரு ஒழுங்குமுறை மதினாவுக்கு போன உடனே வருகிறது. இப்படி இந்த தொழுகைக்காக வேண்டி மக்கள் அழைக்கணுமா இல்லையா? அது யார் அழைக்கிறது? அதுக்காக வேண்டி பார்க்கும்போது பிலால் ரலியல்லாஹு அவர்களை அழைத்து இவரை பாங்க சொல்றாங்க. யாரை நீக்குரை என்று அபிசினிய அடிமை என்று மக்கள் ஒதுக்கி தள்ளினார்களோ, மக்காவுல தரையில போட்டு பாலைவனத்தில் போட்டு சுடுமணல்ல அவர் மேல பாரங்களை தூக்கி வைத்து அவர் கதற கதற அவரை கொடுமைப்படுத்தினார்களோ, அந்த பிலால் அவர்களை கூப்பிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் செய்யறாங்க, மக்களை தொழுகைக்கு அழைக்கக்கூடிய உன்னதமான பணியை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன், நீ பாங்க சொல்லு, நீ சொல்லித்தான் மக்கள் வரணும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் பிலால் ரலியல்லாஹு அவர்களையும் இன்னொரு அடிமையான அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அவர்களையும் பாங்கு சொல்லக்கூடிய ஒரு புனித பணிக்கு நியமித்தார்கள் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறைப்படுத்தி காட்டுறாங்க. சும்மா பேருக்கு ஜனநாயகம் மதச்சார்பின்மை என்று சொல்லிவிட்டு ஒருத்தரை உயர்வாகவும் ஒருத்தரை மட்டமாகவும், ஒருத்தருக்கு எல்லா வகையான உரிமை, கல்வியில் உரிமை, வேலைவாய்ப்பில் உரிமை, அரசியல் அதிகாரத்தில் உயர்வு, இன்னொரு சமுதாயத்துக்கு நீங்கள்லாம் 2ஆம் தர குடிமக்கள், நீங்கள்லாம் கீழே, உங்களுக்கெல்லாம் எந்த உரிமையும் கிடையாது என்று ஒதுக்கி வைக்கிறார்கள். அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் நடத்தலை. எல்லாருக்கும் உரிமை கொடுக்கிறார்கள், எல்லாருக்கும் சுதந்திரம். அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டு வாசல்ல இதே பிலால் ரலியல்லாஹு அவங்க தான் நிற்பாங்க. அவர் யார் அல்லாஹ்வுடைய தூதரை சந்திப்பதாக இருந்தாலும் இவர்கிட்ட அனுமதி கேட்கணும். இவர் போய் சொல்லுவார், அல்லாஹ்வுடைய தூதர் இந்த ஆள் வந்திருக்கிறாங்க என்று. அல்லாஹ்வுடைய தூதருக்கு மெய்காப்பாளராக உயர்ந்த குலத்தை சேர்ந்தவருக்கு, ஒரு நாட்டுடைய ஜனாதிபதிக்கு, ஒரு நாட்டுடைய ஆட்சித் தலைவருக்கு, அதிபருக்கு மெய்காப்பாளராக யார் இருந்தாங்கன்னு கேட்டால் அடிமையாக இருந்த பிலால் அவர்கள் இருந்தாங்கன்னா எப்படி இஸ்லாம் அடிமைத்தனத்தை ஒழித்திருக்கிறது? அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சித் தலைவராக இருந்தார்கள், அவங்க ஆன்மீக தலைவராக இருந்தாங்க. மக்களுக்கு எப்படிப்பட்ட சுதந்திரத்தை கொடுக்குறாங்க? ஆட்சித் தலைவர் மற்றவர்கள் அடிமைகளை நினைக்கிற ஒரு நிலைமை இருக்குதா இல்லையா? என்னை நீ பார்க்க வர்றதா இருந்தால் எனக்கு அவனை காத்திருக்கணும், என்னை நீ பார்க்க வர்றா இருந்தால் எனக்கு மாலை வாங்கிட்டு வரணும், என்னை நீ பார்க்குறா இருந்தால் என் காலில் விழுகணும், நான் ஃப்ளைட்டில் போனால் கூட தரையில் மண்டி போட்டு என்ன செய்யணும், உட்கார்ந்துருக்கணும், காருக்கு கீழே இருக்கணுமே தவிர என் கார் டயருக்கு கூட நீ சமமானவன் கிடையாது என்று இப்படி ஆட்சியாளர்கள் அடிமைகளைப் போல தங்களுடைய தொண்டர்களை, தோழர்களை நடத்தக்கூடியதை பார்க்கிறோம். நபிகள் இது பேர் சுதந்திரமா? இவர்கள் சுதந்திரம் என்று கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இது சுதந்திரம்? இஸ்லாமிய மார்க்க சுதந்திரத்தை கொடுக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட சுதந்திரத்தை கொடுக்குறாங்க? நான் ஆட்சி தலைவர் தான், அல்லாஹ்வுடைய தூதர் தான், நான் வந்தால் எழுந்து நிற்கக்கூடாது, எனக்கு முன்னால் கைகட்டி நிற்கக்கூடாது, என் காலில் விழக்கூடாது. இதெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போடக்கூடிய கண்டிஷன். அனஸ் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் வக்கானு இதா ராவுகுலம் யகூமு லிமா ஏலமுன மின் கராஹியத்தில் தாலிக்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு சபைக்கு வரும் பொழுது மக்கள் யாருமே எந்திரிச்சு நிற்க மாட்டாங்க. ஏன் எந்திரிச்சு நிற்க மாட்டாங்க? அப்படி எந்திரித்து நிற்பதை அல்லாஹ்வுடைய தூதர் வெறுத்தார்கள் என்று அவங்கள்ட்ட பணியாளராக இருந்த, வேலைக்காரராக இருந்த அனஸ் அவர்கள் சொல்றாங்கன்னா, வேலைக்காரர் உட்பட சரிக்கு சமமாகத்தான் இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் உட்கார்ந்து அவர் உட்காருவார், அவர் நின்று அவங்க நிற்பாங்க. அந்த மாதிரி என்ன செய்வாங்க? அவருக்கு கால் வலிக்கிறதா நிற்பார், கால் வலிச்சா உட்கார்ந்துக்குருவார். இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் எல்லா மனிதர்களையும் சமமாக நடத்துகிறார்கள் என்று அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அதே மாதிரி முஆவியா அவர்கள் ஆட்சித் தலைவராக இருக்கும் பொழுது அவர் ஒரு சபைக்கு வர்றார். வரும்பொழுது அப்துல்லா இப்னு ஜுபைர் என்பவரும் இப்னு சஃப்வான் என்ற 2 பேரும் அவருக்காக எந்திரிச்சு நிற்கிறாங்க. அப்போ அவர் சொல்றார், இஜ்லிஸா உட்காருங்க. ஆட்சித் தலைவர் சொல்றார் பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ற, நான் கேட்டிருக்கிறேன், மன் சர்ரஹு ஐயத்த மஸ்ஸலஹு ரிஜாலு கியாமன் ஃபல் யத்தபவ்வ மக்காதஹு மினன்னார். தான் வருவதற்காக தன்னை பார்த்து மக்கள் எழுந்து நிற்க வேண்டும் என்று எவன் ஆசைப்படுகிறானோ அவன் தன்னுடைய இருப்பிடத்தை நரகத்திற்கு ரிசர்வ் செய்து கொள்ளட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றார். கேட்டிருக்கிறேன், என்னை நரகவாசி ஆக்கிறாரப்பா என்று முஆவியா அவர்கள் என்ன செய்யறாங்க? நான் மன்னர் தான், நான் எந்திரிச்சு நிற்கக்கூடாது, உட்கார் என்று யாருக்காக எந்திரிச்சு நிற்கக்கூடாது என்று நபி தோழர்களை எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்குறாங்க பாருங்க. அந்த சமுதாயத்தை எப்படி உருவாக்குறாங்க? ஆட்சியாளர்களும் மற்ற மனிதர்களும் சமம், யாருக்கு அடிமை இல்லை. அப்போ இதுதானே சமத்துவம், இதுதானே சுதந்திரம். இந்த மாதிரியான சுதந்திரம் இந்த நாட்டில் இருக்கிறதா? கொலைகாரர்களுக்கு சுதந்திரம், எத்தனை பேர் வேணாலும் கொலை பண்ணலாம், கொலை பண்ணிட்டு ஜெயிலில் மக்கள் வரிப்படத்தில் அவன் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான், தூங்கிட்டு இருப்பான். இஸ்லாமிய மார்க்கம் என்ன செய்யுது? மனிதர்கள் உயிரோடு நடமாடணும், எல்லாரும் சுதந்திரமாக உயிர் வாழணும். அதுக்கு என்ன பண்ணணும்? கொலைக்கு கொலை, எவனுடைய காதையாவது அறுக்கிறியா அவன் காதை அவன் அறுக்கணும், எவனுடைய மூக்கையாவது ஒருத்தன் அறுக்கிறானா அவனுடைய மூக்கு அறுக்கப்பட வேண்டும். திருமறை குர்ஆன் சொல்கிறது, அன்னன் நஃப்ஸ பின் நஃப்ஸ் வல் ஐன பில் ஐன்
வல் அன்ஃப பில் அன்ஃப் வல் உதுன பில் உதுன் வஸ் சின்ன பி சின் வல் ஜுருஹ கிசாசும். உயிருக்கு உயிர், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், மூக்குக்கு மூக்கு. காயத்தை ஏற்படுத்தினால் அதற்கு பதிலாக காயத்தை ஏற்படுத்த வேண்டும். இதுதான் இஸ்லாமிய சட்டம். இதுல தான் மனிதர்களுக்கு உயிர் இருக்கிறது என்று இஸ்லாம் என்ன பண்ணுது? எவனை எவனை கொலை செய்ய நினைக்கக்கூடாது, எவனை எவனை அநியாயமான முறையில் காயப்படுத்த நினைக்கக்கூடாது என்று இஸ்லாமிய மார்க்கம் என்ன செய்யுதுன்னு கேட்டால் மனிதர்களுக்கு சுதந்திரம் வழங்கக்கூடியதை பார்க்குறோம். இப்படி ஒரு சுதந்திரம் நம்ம நாட்டில் உயிருக்கு உத்தரவாதம் இருக்குதா? திருடுறான், அடுத்தவன் பொருளை திருடுறான். அது ஒன்று செய்யறான், ரொம்ப நவீனமான முறையில் திருடுறான். இஸ்லாமிய கவர்மெண்ட்ல திருட முடியுமா? திருடுனா இஸ்லாம் சும்மா விடுமா? அதில் அல்லாஹ் எடுத்து சொல்றாங்க, மனிதர்கள் அடுத்தவருடைய பொருளாதாரத்தில் நீ வந்து கை வைக்கக்கூடாது, அடுத்தவருடைய உரிமையில் எந்த வகையில் தலையிடக்கூடாது. திருமறை குர்ஆன் சொல்லுகிறது, வஸ்ஸாரிக்கு வஸ்ஸாரிகத்து ஃபக்தவு ஐதியகுமா ஜஸா பிமா கஸபு கஸபா நகாலன் வல்லாஹு அஸீஸுன் ஹக்கீம். திருடக்கூடியவர்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவருடைய ரெண்டு பேருடைய கையை வெட்டுங்கள். திருமறை குர்ஆன் என்ன செய்யுது? அப்படிப்பட்ட ஒரு விடுதலையை, திருட்டிலிருந்து விடுதலை. இஸ்லாம் என்ன செய்யுது? இஸ்லாமிய ஆட்சியாக இருந்தால் அங்கே திருட்டு நடைபெறாது. இன்னைக்கு என்ன நிலைமை? ஆட்சியாளர்கள் திருடுகிறார்கள். அதுவும் கல்லாக போட்டுக்கிட்டு அவங்க ஏசி ரூமில் உட்காந்து கொண்டு நீ ரோட்டில் நடந்து போறியா, பைக்கில் போறியா, பஸ்ஸில் போறியா, காரில் போறியா, வரி கட்டு காலம் முழுக்க எந்த விதமான கேள்வி கணக்கு இல்லாமல் மக்களை வெறுத்து போய் சில இடங்களில் போட்டு தாக்குகிறார்கள். அப்போ அந்த மாதிரி மக்கள் வரி பணத்திலிருந்து வாங்கின காரை ஓட்டுறதுக்கு என்ன செய்ய, இந்த ரோட்டில் நீ போகிறாருன்னு எனக்கு வரி கட்டணும், அது எந்த விதமான அவங்களுடைய காலம் முழுக்க கட்டிக்கிட்டே இருக்குன்னு சொல்லி இப்படி மக்கள் மீது வரி வரி என்று மக்களை வந்து வாட்டி வதைக்கிறார்களே. இஸ்லாமிய மார்க்கம் என்ன செய்யுது? நீ கவர்மெண்ட்ல இருந்தாலும் சரி, சாதாரண மனிதனாக இருந்தாலும் சரி, திருடக்கூடாது. திருட்டில இருந்து இஸ்லாம் வந்து விடுதலை பெற்று தந்திருக்கிறது. கற்பழிக்கிறாங்கல்ல, பெண்களுடைய கற்புக்கு உத்தரவு இருக்கிறா, கற்பழித்தவருக்கு மரண தண்டனை கொடுக்கணும் இஸ்லாம் சொல்லுது. விரும்பியே ஒருத்தர் விபச்சாரம் செய்தாலும் அது விபச்சாரம் தான். அஸ்ஸானியத்து வஸ்ஸானி ஃபஜ்லிது குல்ல வாஹிதின் மின்ஹுமா மியத்த ஜில்தா. விபச்சாரம் செய்யக்கூடிய ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்கள 100 கசைடு கொடுங்க. இவனா கற்பழிச்சிருந்தாண்டா கொலை, விபச்சாரம் நடைபெற்றிருந்தா விரும்பி நடைபெற்றிருந்தால் கசைடு கொடுக்கணும். இப்படி இஸ்லாம் சொல்லுது. அந்த தவறிலிருந்து, ஆபாசமான எண்ணங்களிலிருந்து மனிதனுக்கு இஸ்லாம் வந்து விடுதலை பெற்று தருகிறது. அதே மாதிரி குடிக்கிறவனுக்கு இந்த நாட்டில் விடுதலை இருக்குதா இல்லையா? சுதந்திரம் இருக்குதா இல்லையா? இஸ்லாம் இந்த சுதந்திரத்தை ஏற்றுக்கிறாரு. குடிக்கிறான ஒருத்தன் முதல் தடவை பார்த்தால் அரசாங்கம் என்ன செய்யணும்? அவனை சவுக்கால் அடிக்க வேண்டும். 2வது தடவை குடிக்கிறான்னா திரும்ப சவுக்கால் அடிக்கணும். 3வது தடவை குடிக்கிறான்னா திரும்ப சவுக்கால் அடிக்கணும். 4வது தடவை குடிச்சான்னா ஆளை கொலை பண்ணிடுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் சஹாபாக்கள் சொல்றாங்க, நாங்கள் வந்து ஒருத்தரை பார்த்தோம், எங்கள் கையில் என்ன கிடச்சிச்சோ அதை வச்சு அடித்தோம். கல்லால் அடித்தவர்கள் இருக்கிறோம், நாங்கள் வந்து கம்பால் அடித்தவர்கள் இருக்கிறோம், செருப்பால் கூட நாங்கள் அடித்தோம் என்று நபித்தோழர்கள் சொல்கிறாங்களே. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொண்டு வந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மார்க்கத்தில் இந்த திருடர்களுக்கு சுதந்திரம் கிடையாது, திருட்டு பயலுக்கு சுதந்திரம் கிடையாது, திருடுறதுக்கு சுதந்திரம் இல்லை. மக்களுக்கு சுதந்திரம், பொருள்களை வைத்திருக்கிற மக்களுக்கு சுதந்திரம். அவங்க அடிமைத்தனத்திலிருந்து எல்லா வகையிலும் விடுதலை பெறுகிறார்கள். இஸ்லாமிய ஆட்சியில் லஞ்சம் கிடையாது. லஞ்சத்திலிருந்து இன்னைக்கு நாடு விடுதலை அடைந்திருக்கிறதா? பதுக்கல் செய்கிறதுலேருந்து இந்த நாடு விடுதலை அடைந்திருக்கிறதா? வறுமையிலிருந்து விடுதலை அடைந்திருக்கிறதா? இஸ்லாம் அதுலேருந்தெல்லாம் விடுதலை கொடுக்குது, அதுல எல்லாம் சுதந்திரத்தை கொடுக்குது. நீ காசு பணம் வச்சிருக்கிறியா? வச்சிருந்தீங்கன்னா உன்னுடைய சுத்த கணக்கு பண்ணு, நகையோ பணமோ அல்லது நீ எந்த வகையில் ஒரு நிலமோ எது வச்சிருந்தாலும் சரி 2.5% ஏழைக்கு கொடு, வறுமை இல்லமாக்கு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிப்பட்ட ஒரு மக்களை வந்து அந்த வறுமையிலிருந்து செய்கிறாங்க, விடுதலையை ஏற்படுத்துகிறார்கள். பெண்கள் அடிமைகள் நடத்தப்பட்டாங்க, அதிலிருந்து விடுதலை கொடுக்குறாங்க. இஸ்லாம் பெண்களை அடிமைப்படுத்துகிறாங்களே. எதையுமே சுதந்திரங்கிறான். விரும்பின ஆடையோட பெண்கள் சுற்றலாம், ஆம்பளை மாதிரி பொம்பளை என்ன செய்யலாம், அவன் வந்து விரும்பின மாதிரி பெண்களை சுற்றிக்கிறலாம், எந்த ராத்திரிலே அவன் நடமாடலாம் இப்படிங்கிறாங்க. இதுக்கு பேர் விடுதலை கிடையாது. பெண் என்றால் அவளை ஆண்கள் வந்து என்ன செய்வான், தப்பாக தான் பார்ப்பான். உங்களை நீங்கள் மறைத்துக் கொள்ளணும். ஒரு எல்லா இடத்துலையும் காவல்துறை இருக்காது, எல்லா இடத்துலையும் வந்து போலீஸ் இருக்காது. நீங்கள் தனியாக நிம்மதியாக நடமாட வேண்டுமானால் ஒன்று சட்டம் கடுமையாக இருந்தால் பயப்படுவான். அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களை நீங்கள் ஆடைகளால் மறைத்துக் கொள்ள வேண்டும். எந்த ஒரு ஆணோடும் நீங்கள் தனித்திருக்கக்கூடாது என்று இஸ்லாமிய மார்க்கம் செய்து பெண்கள் வந்து கற்பழிக்கப்படாமல் இருக்க வேண்டுமானால் ஒழுக்கமாக ஆடை அணியணும் அப்படிங்கிற கட்டுப்பாடை கொடுத்து அவங்களுடைய கற்புக்கு இஸ்லாம் வந்து செய்து விடுதலை வாங்கி கொடுத்துருக்குற அவங்களுடைய கற்பை வந்து மற்றவர்கள் சூறையாடாத அளவுக்கு அவங்களுக்கு பாதுகாப்பு வழங்கியிருக்கிறது. அந்த மாதிரி பெண்கள் விரும்பிய ஆண்களை அவங்க திருமணம் பண்ணலாம். அவங்களுடைய பொறுப்பாளர் முன்னிலையில் அவங்கள கட்டாயப்படுத்தி யாரும் கல்யாணம் பண்ணக்கூடாது, அப்படி கல்யாணம் பண்ணி வைக்கவும் கூடாது. அப்படி பண்ணி வைத்தால் செல்லாது என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது.
ஒரு கணவனை பிடிக்கல, கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன், அப்படி அடிமையாக இருக்க தேவையில்லை. பிடிக்கலையா பேச்சுவார்த்தை நடத்தி பார்க்கணும். குடும்பத்தார்கள் சரியாக வரலையா ஒரு பெண்ணு விடுதலையை தேடினால் அவளுக்கு விடுதலையை கொடுக்கணும், விவாகரத்து உரிமையை கொடுக்க வேண்டும் என்று அந்த உரிமையை இஸ்லாம் கொடுக்கிறது. இஸ்லாமிய மார்க்கத்தில் வரதட்சணை என்ற பெயரில் பெண்களை கொடுமைப்படுத்த முடியாது. அதிலிருந்தும் இஸ்லாம் சுதந்திரத்தை கொடுத்துருக்கிறது. இப்படி இஸ்லாமிய மார்க்கம் தான் உலகத்தில் ஆண்கள், பெண்கள், சிறுபான்மை சமுதாயம், பெரும்பான்மை சமுதாயம் என்று எல்லாருக்கும் சுதந்திரம் வழங்கிய, எல்லாரையும் அடிமையிலிருந்து அவங்களை காப்பாற்றிய ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். சுதந்திர தினத்தை கொண்டாடக்கூடிய இந்த நாளில் இஸ்லாமிய மார்க்கம் எப்படியெல்லாம் சுதந்திரத்தை வழங்கியிருக்கிறது என்று அனைத்து மக்களும் சிந்திக்க வேண்டும். தீமைகளிலிருந்து, தவறுகளிலிருந்து விலகி நடப்பது தான் சுதந்திரம். எப்போ நம்முடைய உயிருக்கும் காந்தியடிகள் கூட சொன்னார்ல, தேசத்தந்தை என்று அழைக்கப்படுகிற காந்தி அவர்கள் கூட என்ன சொன்னாங்க, எப்போ ஒரு பெண்ணு தன்னந்தனியாக அவள் நகைகளை அணிந்து கொண்டு அவளுடைய நகைக்கோ அவளுடைய உயிருக்கோ கற்புக்கோ எந்த வகையான பாதிப்பு இல்லாமல் நடமாடுகிறாளோ அப்போதான் இந்த நாடு விடுதலை பெற்றிருக்கிறது என்று சொன்னாரே. அந்த மாதிரி எப்போ திருட்டு இல்லாமல், கொலை இல்லாமல், கற்பழிப்புகள் இல்லாமல், எந்த தீமை நடைபெறாமல் ஒரு நாடு அமைதியாக இருக்கிறதோ அன்றைக்கு தான் இந்த நாடு உண்மையில் சுதந்திரம் அடைந்திருக்கிறதை தவிர சுதந்திரத்தை பேராக வைத்துக்கொண்டு சுதந்திரம் நாங்கள் சுதந்திரமாக இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு நம்ம அடிமைகளாக இருக்கக்கூடாது. தீமைகளுக்கு அடிமையாக இல்லாமல் தீமைகளை தடுக்கக்கூடிய மக்களாக நம்ம இருக்க வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன். வாக்குறுதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்திய நாடு சுதந்திரமடைந்து 79வது சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் முஸ்லிம்களாகிய நம் மீது ஒரு கடமை இருக்கிறது. என்ன கடமை? இந்த நாடு நம் நாடு. இந்த நாடு விடுதலை பெறுவதற்காக நம்முடைய முன்னோர்கள் பல லட்சக்கணக்கான பொருளாதாரத்தை, கோடிக்கணக்கான பொருளாதாரத்தை அள்ளி கொடுத்துருக்கிறார்கள். லட்சக்கணக்கில் உயிரை விட்டுருக்கிறார்கள். அப்படியெல்லாம் தியாகம் செய்த முஸ்லிம்களை தான் இன்றைக்கு அடிமைகளாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கல்வியில், வேலைவாய்ப்பில், அரசியல் அதிகாரங்களில் நமக்கு உரிய இடஒதுக்கீடு கிடைக்காம எல்லா வகையிலும் இந்த சமுதாயம் பின்தங்கி இருக்கிறோம், வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறோம். அப்போ இஸ்லாமிய சமுதாயத்துக்கு ஏன் இடஒதுக்கீடு கொடுக்கணும், ஏன் இந்த மக்களை சமமாக நடத்தணும் என்று முஸ்லீம் அல்லாத மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் நம்முடைய தியாகங்களை நம்ம தான் எடுத்து சொல்லணும். எல்லா வகையிலையும் முஸ்லீமுடைய தியாகங்கள் இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ முஸ்லீம்கள் எப்படியெல்லாம் தியாகம் செஞ்சாங்க, பொருளாதார தியாகம் பண்ணாங்க, உயிர் தியாகம் பண்ணாங்க என்று நம்முடைய வரலாறுகளில் நம்முடைய தலைமுறைக்கே சொல்ல வேண்டியிருக்கிறது. அடுத்த தலைமுறைக்கு நம்முடைய படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவங்களுடைய புத்தகத்தில் கூட பார்க்க முடியாது. திப்பு சுல்தானை பற்றியோ பகதூர் ஷாவை பற்றியோ எந்த புத்தகத்திலும் என்ன செய்ய மாட்டான், பள்ளிக்கூட பாட புத்தகத்தில் போட மாட்டான். எல்லாம் இருட்டடிப்பு செஞ்சுருக்கிறான். ஒரு அரசாங்கத்தின் சார்பாக விழா நடைபெறுகிறது, அந்த விழாவில் கூட என்ன செய்ய மாட்டாங்க, முஸ்லீம்களுடைய எந்த பேரையும் சொல்ல மாட்டார்கள். இப்போ அப்படி இருக்கும் பொழுது கட்டபொம்மனை பற்றி தான் முஸ்லீம் மாணவர்களுக்கு தெரியும். முஸ்லீம்களுக்கு யாரை தெரியும், யார் சினிமாவில் என்ன காட்டுறாங்களோ அது தெரியும். சுபாஷ் சந்திர போஸ் தெரியும், நேதாஜியை தெரியும், அது மாதிரி காந்தியை தெரியும். இவர்களைத்தான் தெரியுமே தவிர முஸ்லீம்கள் நம்முடைய முன்னோர்கள் எப்படியெல்லாம் பாடுபட்டுருக்கிறாங்க, எவ்வளோலாம் பொருளாதாரத்தை அள்ளி கொடுத்தாங்க என்ற வரலாறுகளை எல்லாம் அடுத்த தலைமுறைக்கு முஸ்லீம் அல்லாத மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். எந்தெந்த வகையில் இந்த தியாகங்களை தெருமுனை பிரச்சாரங்கள் வாயிலாக அல்லது இணையதள பிரச்சாரத்தின் வாயிலாக, போஸ்டர் வாயிலாக எப்படியெல்லாம் கொண்டு செல்லணுமோ அந்த பிரச்சாரத்தை நாம் முன்னெடுக்க வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன். வாக்குறுதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.